இந்த அதானி குழுமம் இங்கு வெளியேறியிருக்கின்றது. இந்தியாவிலே மிகப்பெரிய வலுவான ஒரு வியாபார அமைப்பாக இருக்கின்ற வெளியேறுகின்ற நிலைமையிலே கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டம் முழுமையாக இல்லாவிட்டாலும் பெரிய அளவிலே இந்திய நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்காலத்திலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறான நடைமுறைகளின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே எமக்கு சிறிய நடுத்தர முயற்சியாளர்களுக்கான இந்த சோலார் பேனல் பொருத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்றது. வடகிழக்கு பகுதியிலே ஏற்பாட்டாளர்கள் அல்லது மூலதனம் விடுவோருக்கான சூழ்நிலை காணப்படவில்லை. இந்தியாவின் உதவி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எமக்கு பாரிய அளவு ஏமாற்றத்தையும் சந்தேகத்தையும் அதிகரிப்பதாக இருக்கின்றது. கடந்த காலங்கள் போன்று மட்டக்களப்பு மாவட்டம் மீண்டும் புறக்கணிக்கப்படுமா என்ற வினாவையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் மாவட்டமானது வலுசக்தி எரிசக்தி அடிப்படையிலே பாரிய அளவிலே அந்த மின்சார வசதிகள் ஏற்படுத்த கொள்ளப்பட்டாலும் கூட இந்த உற்பத்தி திறன் அடிப்படையிலே அதில் பாரிய பின்னடைவு இருக்கின்றது. அதற்கு அப்பால் நாம் இந்த எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அரசு முழு முயற்சி எடுத்திருக்கின்றது. கடந்த காலங்களை போன்ற சூழ்நிலை ஏற்படாத நிலைமை இருந்தாலும் கூட எரிபொருள் சீரான விநியோகம் நடைபெறுவதற்கும் அந்த எரிபொருளை மக்கள் கிரமமான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான உறுதிப்பாடு வழங்கப்பட வேண்டும். சில இடங்களிலே இரவு நேர எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடன் அட்டைகள் மூலம் வழங்கப்படுகின்ற நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளில் மக்கள் கடந்த காலத்தை போன்று பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்வோமா என்று அச்சத்தில் இருக்கின்றார்கள். இந்த விடயங்களிலே அரசு மிக முழுமையான கவனம் செலுத்தி மாவட்ட அடிப்படையிலும் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த எரிபொருள் விடயத்திலும் சரி மின்சார விடயத்திலும் சரி நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பது என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.